ஹலோ வியூவர்ஸ், இது ஒரு பையன் சொன்ன உண்மையான கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக கேளுங்க. ஒரு பையன், அவங்க அப்பாவும் பையனும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. அந்த பையனுக்கு அவங்க அப்பா ஸ்கூலில் படித்தப்ப இப்போ அவன் காலேஜ் முடிச்சுட்டு ஃபைனல் இயர் ஹையர் டிகிரி பண்ணிகிட்ருக்கான் வெளிநாட்டில். அந்த பையனுக்கு அவங்க அப்பா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது எதையாவது சர்ப்ரைஸாக டெய்லி ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஏதோ சம்திங் வாங்கி கொடுத்துட்ருப்பாரு. அந்த பையன் எல்லாம் படித்து முடித்து நல்லா படிச்சுட்டு பெரிய படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டான். அங்கே ஒரு கடைக்கு போயிருந்தப்ப அந்த கடையில் வேறு யாரோ ஒருத்தங்க ஒரு நாளைக்கு நடந்த விஷயம் இது. அந்த கடைக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்துருந்தார் இந்த பையன் போனப்போ. அப்போ அவர் அந்த கடையை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தார். இந்த பையன் நினச்சா அவருக்கு கேட்கறதுக்கு கூச்சமாக இருக்கோ இல்லை பாஷை தெரியலையோ அப்படின்னு நினச்சி அந்த பையன் என்ன சார் வேணும், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பையன் சொல்கிறாரு, இந்த விஷயந்தான் ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிறாரு, என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான், அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே அவனுக்கு பிடிச்சது சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போகணும். இது அவனுக்கு தெரியாது நான் வாங்கிட்டு வர்றது. அவனுக்கு என்ன பிடிக்கும்ன்றது எனக்கு ரொம்ப தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த பையன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். இதே தான் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம அப்பா நமக்கு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான். அதனால் அதை கேட்ட உடனேயே ரொம்ப வெளிநாட்டில் இருக்கும்போது தெரியும் இல்லையே, ரொம்ப தூரத்தில் இருக்கும்னு. இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது நம்ம அப்பா அன்னைக்கு நமக்கு நடந்த சம்பவத்தை நினச்சி அந்த பையன் செலுத்து போகிறான். எல்லா அப்பாவும் எல்லா நாட்டிலையுமே எல்லா பேரண்ட்டுமே தான் அஃபெக்ஷனாக இருக்காங்க, தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே தான். ஆனால் நம்ம எதிரில் அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தை அந்த பையன் உணர்ச்சி பூர்வமாக சொல்லும்போது நாங்கள் எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி வந்தது. அந்த பையனை அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாராம், இப்படி லேட்டஸ்ட்டாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி 2-3 ஐட்டம் காட்டினாங்களாம். அதை அவர் காசு கொடுத்து வாங்கிட்டு போனாராம். போகும்போது ரொம்ப தேங்க்ஸ் தம்பின்னு சொல்லிட்டு போனோம். அந்த பையனுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்தது. இதை அவங்க அப்பாவுக்கு அன்னைக்கே ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு அன்னை நைட்டு சொன்னார். இது உண்மைதான், நிஜமான கதை தான் இது. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஏதாவது நடந்துருந்தால் சொல்லுங்கள். இந்த கதை எப்படி இருந்ததுன்றதையும், கதையும் கிடையாது நிஜம்தான் இது எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.